நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சம்பூர்ணம். நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகில் புள்ளம்பாளையம் 4 ரோட்டில் சிவம் அக்குபஞ்சர் கிளினிக் நடத்தி வருகிறேன். நம்ம அக்குபஞ்சர் வைத்தியத்தில் அடுத்ததா குணப்படுத்தக்கூடிய நோய் அல்சருங்க. அல்சர் சித்த வைத்தியத்துல 9 விதமான புண்மம்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அல்சரோட முதல் வகை இரைப்பை அல்சர், சிறுகுடல் அல்சர், பெருகுடல் அல்சர், உணவு பாதையில ஏற்படுகிற அல்சர். இந்த அல்சருக்கு நம்ம அக்குபஞ்சர் வைத்தியத்துல மருந்து மாத்திரை இல்லாமயே ஈஸியா எளிமையா குணப்படுத்த முடியுங்க. நீங்க என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9751550585. தொடர்பு கொண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய அலுவலகத்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஜோதிடர்கள் பல்வேறு தலைப்புகள்ல பல்வேறு விதமா பேசியுள்ளாங்க ஐயா. நம்ம கோள்கள் அதோட காரகத்துவம் மற்றும் செயல்பாடுகளை பற்றி இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதுல முதல் நிலையா சூரியனை பற்றி சொல்லுங்க. வணக்கம். அரசு உத்தியோகத்தில் பணியாற்றி வந்த எனக்கு ஜோதிடம் என்றால் என்னவென்று தெரியாது. இந்த ஜோதிட கல்வியினை முறையாக கற்றுக் கொடுத்த பேராசிரியர் முனைவர் விபலன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் கோள்களின் காரகத்துவத்தை பற்றி இன்று பார்ப்போம். இதில் ஒளியுள்ள கோளாகிய சூரியன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக காணலாம். சூரியன் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அது குறிப்பிடக்கூடிய பொருள்கள், தன்மைகள், செயல்பாடுகள் இவையே. ஆன்மா, உடம்பில் இயங்கக்கூடிய ஆன்மா, திறன், செயல்திறன், கண்டிப்பு, தீவிரம், கோட்டை, நல் வலிமை, வெப்பம், சிறப்பு, நெருப்பு, சிவ வழிபாடு, துணிவு, முச்செடி, அரசு ஆதரவு, கசப்பு சுவை, முதுமை, கால்நடைகள், துடுக்குத்தனம், நிலம், தந்தை, சுவை, தன்னை உணர்தல், மேல் நோக்கிய பார்வை, கோழை பெண்ணின் புதல்வன், இறந்தோர் உலகம், சதுரம், எலும்பு, வீரம், புல், வயிறு, வலுவான ஊக்கம், வனம், அரையாண்டு, கண், மலைகளின் மேல் சுற்றி திரிதல், நாற்கால் விலங்கு, அரசர், பயணம், நிர்வாகத்தன்மை, கடித்தல், சூடாக்குதல், பொசுக்குதல், வட்ட வடிவம், கண்ணோய், உடல், மரம், தூய உள்ளம், நாட்டின் தலைவன், நோயிலிருந்து விடுதலை, சௌராஷ்டிர நாட்டின் அரசாட்சி, அணிகலன், தலைநோய், முத்து, வானத்தின் அதிபதி, சித்திரக்குள்ளன், கிழக்கு திக்கின் அதிபதி, தாமிரம், குருதி, அரசமைப்பு, சிவப்பு துணி, கல், பொது சேவை, ஆற்றங்கரை, பவளம், நடுப்பகலில் வலிமை, கிழக்கு, வாய், தீராத சினம், பகைவரை பிடித்தல், அமைதியான குணம், குங்குமம், பகைமை, பருமனான கயிறு. இந்த அனைத்து சொற்களுமே ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த திசையிலும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா, அடுத்த கேள்வி, சந்திரனின் காரகத்துவம் மற்றும் செயல்பாடுகளை பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள்.